மக்கள் பயன்பெறணும், குறிப்பா ஏழை எளிய மக்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுக ஆட்சியில அம்மா மருந்தகம் கொண்டு வந்தாங்க, அம்மா மினி கிளினிக்குகள்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் மூடிட்டு இதுக்கு மாற்றா நாங்க முதல்வர் மருந்தகம் கொண்டு வரோம், 1000 மருந்தகங்கள் நாங்க திறக்கிறோம் அப்படின்னாங்க. மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னாங்கல்ல. அப்ப இதெல்லாம் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில இல்லையா? இப்ப மக்கள் தனியாரை நோக்கி போறாங்கன்னா இது பயனளிக்கக்கூடிய வகையில இல்லையா? அதாவது இல்லைன்றதுனால தான். ஏன் சொன்னால், இப்போ மருத்துவமனைகள்னு எடுத்துக்கிட்டேன், திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நிறைய பேர் மருத்துவமனைகள் சொந்தமாக வச்சுருக்காங்க. அதனால் அரசு மருத்துவமனைகளில் சரியான சிகிச்சை அளிச்சோன்னா தனியார் மருத்துவமனை காலியாக கிடக்கும் இல்லையா? அதனால் இவங்க அலட்சியமாக இருக்காங்கன்ற ஒரு காரணமும் ஒரு சந்தேகம் இருக்குது. தனியாரை ஊக்குவிக்கிறாங்க, தனியார் மருத்துவமனைகளை ஊக்குவிக்கிற மாதிரி தெரியுது. இல்லைன்னு சொன்னால் அதான் சொல்கிறேன்னா, அந்த உலக சுகாதாரத்துறை புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தமிழ்நாட்டில் தான் அதிகமான மருத்துவர்கள், அதாவது 810 பேருக்கு என்ன ஒரு மருத்துவர்ன்ற கணக்கில் இருக்குது. ஆனால் 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் தான் வேணுமா? ஏன்னா தமிழ்நாட்டில் 800 பேருக்கே ஒரு மருத்துவர் என்ற ஒரு கணக்கு இருக்குன்னும் போது எப்படி மருத்துவர்கள் பற்றாக்குறை? எத்தனை கிராமங்களில் பாருங்க மருத்துவர்களே இல்லைங்க. மகப்பேறு மருத்துவமனை இல்லை, மருத்துவர்களே இல்லை, அலட்சியமாக இருக்காங்க எல்லாமே.